அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். முதலமைச்சர் மற்றும் ஓபிஎஸ் இடையிலான அந்த சந்திப்பு அப்படிங்கிறது யதார்த்தமாக நடைபெற்றதாக பார்க்கப்பட்டாலும் அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் அது முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இந்த சந்திப்பு யதார்த்தமாக நடந்தாலும் பார்க்கப்பட்டாலும் என்றாலும் கூட இந்த சந்திப்புக்கு பின்னணியில் சில வேலைகள் நடந்திருக்காமல் அரசியல் சந்திப்புகளுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த வகையில் தமிழக முதல்வர் தன்னுடைய எதிரணியைச் சேர்ந்தவர் என்றாலும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக பிளவால் அதிமுகவிற்கு 13% வாக்குகள் சரிந்து போவதற்கு காரணமான ஒரு முக்கிய தலைவராகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்க்கிறார்கள் என்றுதான் இதன் பொருளாக நான் கருதுகிறேன். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு அவருக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. முதல் ஆப்ஷனாக அவரை இந்த சந்திப்புக்கு பிறகு பாஜக அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகளில் பாஜக முக்கியமான தலைவர், தென் மாவட்டத்தில் செல்வாக்கான தலைவர், முக்குலத்தோர்களில் குறிப்பா மறவர்களிடம் நன்மதிப்பும் அபிமானமும் பெற்றவர் என்ற அடிப்படையில் பாஜக இவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலாம். அடுத்தபடியாக இவருக்கு விஜய் ஆப்ஷனும் இருக்கிறது. இதையும் தாண்டி இவருக்கு மிகவும் நெருக்கமான சீமான் அவர்கள் கூட 214 போட்டியிடுவேன் என்பதை மாற்றி என் தலைமையில் தலைவர்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றால் நாம் தமிழர் ஆப்ஷனும் கூட ஓபிஎஸ்க்கு இருக்கிறது. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பாலிடிக்ஸ். ஓபிஎஸ் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வாக்கு இல்லாத ஒரு அபிமானம், மக்கள் அபிமானமும் அனுதாபமும் கொண்ட தலைவர். அவர் எடுத்திருப்பது 1% வாக்கு தான் என்றாலும் கூட அவருக்குடைய மக்கள் அபிமானம் என்பது பெரிது. அதிமுக இத்தகைய பெரிய பின்னடைவை தென் மாவட்டத்தில் சந்திப்பதற்கு காரணம் 2021க்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் ஓபிஎஸ்ஐ இழந்ததுதான். மிகவும் நுணுக்கமாக அரசியலில் காய் நகர்த்தும் கடந்த கால தலைவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் தவறுகளிலிருந்து பாடம் படித்து நுணுக்கமாக நுண்ணரசியல் செய்யும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே தனது 2026 வீகத்தை அமைப்பார் என்று கருதுகிறேன். எனவே ஓபிஎஸ்க்கு அரசியலில் அனாதை ஆகிவிட்டார் என்றெல்லாம் அவருடைய எதிரிகளால் விமர்சிக்கப்பட்ட ஓபிஎஸ்க்கு இப்பொழுது பலதரப்பட்ட ஆப்ஷன்கள் உருவாகி இருக்கிறது. ஓபிஎஸ் நிதானமாக இன்னும் 8 மாத காலம் இருப்பதால் எதனை அவர் முன்னெடுத்து செல்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.